வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் பிரிக்கிறேன். இதை பற்றி வேறு ப்ரைஸு எப்படி இருக்குது, டே டு டே யூஸ், அதை பற்றிலாம் எதுவும் பார்க்க போகிறது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். It's a terrific unboxing. 3D curved AMOLED display, 1.5K resolution, triple 50MP, IP68, Dimensity 7300 மறுபடியும் வந்துட்டான். ஆனாங்க தான் டெஸ்டிவ் அல்ட்ராமா செக்மெண்ட் ஃபர்ஸ்ட். ஆமா, 5500 mAh பேட்டரி, 45 வாட், டால்பி அட்மாஸ் இருக்கு, விஷனும் இருக்கு. ஆமாடா, ஹாப்டிக்ஸ் நான் செக் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் டுவல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் சூப்பர்ப்பா. ஹைரஸ் ஆடியோ இருக்கு, சப்போர்ட். ஆமா, விக்டஸ் 2 இருக்கு. அவார்டா கொடுத்துருக்காங்களாங்க ஷாமிக்கு. பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க ஷாமி ஃபேன்ஸ். ஓகே, ஹை ப்ரைஸ். ஸ்டார் வேல்யூ பாருங்க இங்க. ஆமா, 0.931, 0.834. ஆமா, ஓகே ரைட், ஓபன் பண்ணுவோமா? இந்த ஷாமியோட அந்த ரெட் அந்த இது வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்றது நல்லா இருக்கு. ரெட்மி தானே? ஆமா, ரெட்மியோட அந்த கலர் ஸ்கீம். ஆமா, இன்னும் புது ஃபாண்ட் வரல. அது வந்து K80 தான் வரும் போல. கேஸ் கொடுத்துருக்காங்க. வாவ், Black கலர் கேஸ், டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. டிபியூ தானே? சூப்பரா இருக்கு, செம்ம கேஸ். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. டிபியூல நம்ம ஆமா, 13 Pro Plus கூட கூட. ஆமா, Oppo 13 Pro Plus இப்படி தான் இருந்துச்சுல. Oppo எல்லாரும் இப்ப இப்படி தான் கொடுக்குறாங்க. அது தவிர இது என்னதுடா? என்னது இது? வார்ம் ரிமைண்டர். என்ன? Thank you for choosing our product. If you need to use UV glue, overflowing will affect the normal use. அதனால ஹோல் சீலிங் ஸ்டிக்கர்னு இவங்களே கொடுக்குறாங்க. ஹோல் சீலிங் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம். பாத்தீங்க அப்படின்னா போனை சுத்திர ஒட்டுறதுக்கு சைடுல இருக்கு. சைடுல ஒட்டறதுக்கு வால்யூம் ராக்கர், டைப் சி போர்ட் எல்லாத்துலயும் ஒட்டுறதுக்கு உள்ள பாட்டம் சீலிங், டாப் சீலிங், பவர் பட்டன், வால்யூம் பட்டன் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து யூவி க்ளூவோட இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் அந்த யூவி டெம்பர் ஊருக்குள்ள இருக்கிற நிறைய போன் இதை நாசம் பண்ணிட்டு இருக்குது இப்போ. எஸ், ஸோ இதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோன் இப்போ வெளியே வர போகுதுங்க. வாவ், கர்வ்ட் ஸ்க்ரீன். இந்த டிபியூ ப்ரீ அப்ளைடு. ஆமா, அது அப்படியே இருக்கிறது பெஸ்ட் எப்பயுமே. நல்லா இருக்கு. ஆமாடா, எனக்கு வந்து என்னன்னா இந்த ப்ரோ ப்ளஸ்ல வந்து இந்த மாதிரி தனித்தனியா தெரியாது, மொத்தமா ஒரே ஷெல் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இது தனித்தனியா தெரியுது, நல்லா இருக்கு. ஃப்ராஸ்டட் கிளாஸ் டிசைனு, டுவல் டோன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு செக்கர் போர்டு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி அப்படியே ஆன் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா இருக்கியா? ஹாப்டிக்ஸ் தெரிஞ்சிரும்ல? ஆமா, ஹாப்டிக் வந்துச்சா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. லாவா ஹாப்டிக்ஸ் மாதிரி அது அது டீப்பான ஹாப்டிக் தான் லாவா. இது கொஞ்சம் மேபி அவ்வளோ டீப்பா இல்ல. மேபி நீ கீபோர்ட் தட்டி பார்த்தனா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனா கீபோர்ட்ல வருமான்னு தெரியல. ஹைப்ரோவேஷன் வருது. எனக்கு வந்து இந்த கர்வ்டு டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, பிரீமியமா இருக்கு. ஓகேவா? வருது. எப்படி இருக்கு பாருங்க, நீங்க தான் சொல்லணும். இது எனக்கு பழைய சாம்சங் கேலக்ஸி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, டீப்பா இல்ல, லைட்டா இருக்கு. லைட்டா தான் இருக்கு, ஆனா கிறிஸ்பா தான் இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. ஸோ கருத்துலாம் நாங்கள் சொல்ல போறது இல்லை இப்போ. இல்ல பொட்டி திறக்கிறதுக்கு தான் பார்த்தோம். பொட்டியில வேற என்ன இருக்குன்னு போது 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வாவ், எஸ், அது இருக்கு. 45 வாட் சார்ஜிங். அது தவிர வேற எதுவும் இல்லைங்க. ஸோ மீதி எல்லாமே நம்ம வந்து ஓகேங்க. ஸோ நம்ம செட்டப் பண்ணதுக்கப்புறம் எப்போயுமே ரெட்மி ஃபோன்ஸில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அவங்களோட ஸ்டாக் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டம் ஆப். அதிலலாம் போய்ட்டு இந்த ஷோ ஆட்ஸ் அப்படிங்கிறது எனேபிள்டாக இருக்கும். அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சிஸ்டம் ஆப்ஸில் நீங்கள் ஆட் பார்க்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு ஃபேக்ட். அடுத்து வந்து நீங்கள் ரெட்மி ஃபோனில் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து UFS 3.1 இல்லாட்டி 4 இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்போ இவங்களோட கம்பெனிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ போக்கோவில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து LPDDR5X RAM, UFS 4.0 அந்த மாதிரி ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஸ்பெக் இருக்கும். பட் இதில் வந்து எப்படின்னா அவங்க பில்டு குவாலிட்டியில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது நல்லாவே தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், இதை பார்க்கும்போது நீங்கள் சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, பேக்லேருந்து பார்த்தாலும் சரி, இந்த ஃபோனை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi 12 Pro ஞாபகம் இருக்கா?
ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் அது நல்லா தெரியும். ஸோ இவங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குன்னா, ரா ஸ்பெக்கை விட்டுட்டு டிவைஸோட லுக்கு ஆஸ்பெக்டில் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் கேமராவில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியுது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கு பிரைமரி லிட்டியா சென்சாரும், அது கூடவே வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP வந்து தங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 20 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இருக்க போகுது. அண்ட் எப்பயும் மாதிரி ஷோமி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கலே ஜாலியான ஒரு விஷயம்னா அது கஸ்டமைசேஷன் தான். ஸோ தீம்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தீம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தீம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோனோட ஃபுல் லுக்குமே மாறிடும். கண்டிப்பாக இந்த ஃபோனோட ரிவ்யூவில் ஒரு இடத்த விடாமல் எல்லா ஆப்ஷனையுமே அடித்து நொறுக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த டிவைஸை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 days யூஸ் பண்ணிட்டேன். பட் ரிவ்யூன்னு வரும்போது ரொம்ப இன்டெப்த்தாக நிறைய டேட்டா ஷேர் பண்ணணும்ல, கண்டிப்பாக பண்ணுறேன். எப்பயுமே ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெட்மி நோட் 14 ப்ரோக்கும் 13 ப்ரோக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்தது இல்லாமல் போகலாம். அதே சமயம் போன தடவை இருந்ததோட இப்போ பெட்டராகவும் ஆகலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ 13 ப்ரோவில் நமக்கு 3.5mm ஜாக் இருந்தது, பட் அது இந்த தடவை இல்லை. அதே சமயம் வந்து சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் சின்ன டிஃப்ரென்ஸ் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. பட் 14 ப்ரோவில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இப்போ 13 ப்ரோவோட பெட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். போன தடவை வந்து ஃப்ளாட், இந்த தடவை வந்து கர்வ்டு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது சப்ஜெக்டிவாக தான் இருக்கும். ஆனால் லுக் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 13 ப்ரோவோட 14 ப்ரோ அப்கிரேட் தான். ஆனால் 13 ப்ரோ வந்து எனக்கு ஃப்ளாட்டாக இருந்தது தான் ப்ரோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தடவை வந்து கர்வ்டு ஃபோனாக இருக்க போகுது. அதே சமயம் உங்களுக்கு 5000 mAh அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது இப்போ 5500 mAh வந்து பூஸ்ட் ஆயிருக்கு. 45 வாட் சார்ஜிங் இருக்க போது. மற்றபடி கேமரா சென்ட்ரிக்காக போன தடவை 108 மெகாபிக்சல் இருந்தாலும் கூட இந்த தடவை உங்களுக்கு வந்து சோனியோட லிட்டியா சென்சார் அந்த 50 மெகாபிக்சல் ஓரளவுக்கு பெட்டராகவே நிறைய இடங்கள்ல முக்கியமாக வந்து இந்த HDR அல்காரிதம் இந்த மாதிரியான ஏரியாவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், லோ லைட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட கிளைம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ 14 ப்ரோ வெர்சஸ் 13 ப்ரோ, அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்ன மாதிரியான ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறத தாராளமாக சொல்லுங்கள். போன தடவை வந்து 13 ப்ரோவில் உங்களுக்கு 7th Gen 2 இருந்தது. இந்த தடவை வந்து உங்களுக்கு மீடியாடெக்கோட 7300 அல்ட்ரா இருக்க போகுது. ஸோ இதுவும் வந்து சப்ஜெக்ட் டு யூசர் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் அதுக்கும் 14 ப்ரோ ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்கு இடையில நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், போன வருஷம் வந்து பிரைமரி சென்சார் 200 மெகாபிக்சல் இருந்ததுங்க. ஆனால் இந்த தடவை வந்து உங்களுக்கு 50 மெகாபிக்சல் போகுது. ஆனால் போன தடவை நமக்கு வந்து டெலிஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த தடவை வந்து டெலிஃபோட்டோ ஆப்ஷன் இருக்க போகுது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதே சமயம் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது போன தடவை இருந்த ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் இதே தான் அப்ளைஸ் டு 14 ப்ரோவும் கூட உங்களுக்கு என்ன போகுதுன்னா அதே 1.5K பேனல் தான். ஆனால் விக்டஸ் 2 இருக்கும், IP68 இருக்குது, கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். பட் ரியரில் வந்து Gorilla Glass 5க்கு பதில் இப்போ 7A யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி என்னன்னா போன தடவை 7200 அல்ட்ரா ப்ராசரு, இந்த தடவை வந்து 7th Gen 3. ஸோ இதுவும் அகைன் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு சிலருக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சா அவங்க இது வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பேட்டரி அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை 5000 mAh 120 வாட், இந்த தடவை 6200 mAh 90 வாட். ஸோ சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் லைட் டிக்ரீஸ் இருக்குது. அதே சமயம் பேட்டரி கெப்பாசிட்டியில் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வித்தியாசங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோன் வந்து எதில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா HyperOS 1 தான். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சேஞ்ச். இதை தவிர கிளாசிக் நோட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது நல்ல சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போது எந்த மாதிரிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து கிளாசிக் நோட்டு 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரோடு இருந்தது. இந்த தடவை லிட்டியா சென்சார் கொண்டு வந்துட்டாங்க 50 மெகாபிக்சல். ஸோ ஓவராலாக இது பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த 120Kல ஒரு நல்ல கேமரா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்பு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 nits இருந்தது, இப்போ வந்து 2100 nitsக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு டிஸ்பிளே. இன்னொன்று என்னென்னா 33 வாட் இருந்தது வந்து இப்போ 45 வாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பதில் இப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, மோனோ ஸ்பீக்கர்லேருந்து இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாசிக் நோட்டில் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்ஸு. அதே சமயம் உங்களுக்கு ப்ராசர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை. பட் குளோபலாக வந்து 7025 அல்ட்ரா அப்படிங்கிற அந்த மீடியாடெக் ப்ராசரை நாங்கள் தான் டெபியூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேகோட உங்கள் இந்த டிவைஸை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கிளாசிக் நோட் எவ்வளோ பேருக்கு வந்து கிளாசிக் நோட்டே எனக்கு மோர் தென் எனஃப்ன்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அதே சமயம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வைங்களேன், லுக் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ரிச் ஆனது நல்லாவே தெரியுது. அந்த கலர்ஸு, டிசைனு அண்ட் ஃபினிஷ் இதெல்லாமே நல்லா இருக்குது.
ஆனால் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது உங்கள் எல்லாரோட கருத்துக்களும் எனக்கு தெரியணும். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணுற கேப்பில் கூட நமக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக தெரியாது. இந்த 3 ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, 14, 14 Pro, 14 Pro Plus. இதில் நீங்கள் என்ன வாங்குவீங்க? அதாவது நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, பட் வாங்கினா இந்த 3ல் எது சூஸ் பண்ணுவீங்க? அப்படியே சூஸ் பண்ணாலும் ஏன் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ரீசனை முடிஞ்சா டைம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.